தோல்வின்னு வந்துட்டாக்கா பயந்து போய் ஓடி ஒளியறதுக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லடா திமுக காரங்க. இது அண்ணா வழியில வந்த ரத்தம். சனாதனத்தை தொட்டா கெட்டு போயிருவோமா? நாங்க தொட்டதோ சனாதனத்தை, அந்த சனாதனத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு சாமானிய இந்துக்களை சுரண்ட உங்களுடைய அதிகார திமுற. சனாதனம் ஒழிக்கப்படணும் பொது மேடையில பேசணும். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவரா நின்று பேசுறாரு சனாதனம் ஒழிக்கப்படணும்னு. இது வெறும் பேச்சுடா. பலகாலமா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல். ஆட்சி போனா என்ன, பதவி போனா என்ன, அந்தஸ்து போனா என்ன, ஆனா திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்னைக்கு போகாதுடா அப்படின்றத நேற்றுக்கு சட்டசபையில முன்னாள் துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சம்பவமா பண்ணி காட்டி இருக்கிறாரு. சிவன் ஞானம் கொடுத்த அந்த ஆதிசங்கனுடைய அடிமுட்டால் மூலையில வந்துட்டு அது உரைக்கல. அன்னைக்கே ஆதிசங்கன் திறந்து எல்லாம் சமத்தோன்ற நிலைக்கு கொண்டு போயிருந்தா இன்னைக்கே உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிக்கப்படும் சொல்ல போறாரு. அது உங்க புத்தியை கொஞ்சமா கேட்டு பாருங்கடா. அறிவு கெட்ட சனாதன சங்கி முண்டங்களா. இந்த செய்தியை கொடுத்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒத்த வார்த்தையாலே வந்துட்டு அலற விட்டுக்கிறாரு. பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். முன்னாள் துணை முதலமைச்சர் இந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் முடிஞ்சிருக்கலாம், ஆட்சி மாறி இருக்கலாம், அதிகாரம் வந்து கைவிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் வரிப்புலி கூட்டம் என்னைக்கு வரிப்புலி கூட்டமா தான் இருக்கும் அப்படின்றதையும் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு மூலையில ஒடுங்கி போய் உட்கார்றதுக்கு நாங்க ஒண்ணு அடிமை அண்ணா திமுக இல்ல. ஆளுங்கட்சியில இது பண்ணி பர்மிசோத்தை அடையலாம் நினைக்கிறது துரோகி காங்கிரஸ் கூட்டமும் இல்ல அப்படின்றத வெளிப்படையாது. கொண்ட கொள்கையில என்னைக்குமே மாற மாட்டோம்ன்றத மீண்டும் நிரூபிச்சு துரோகிகளுக்கும் அடிமைகளுக்கும் சங்கிகளுக்கும் சரியான பதிலடியை செருப்படியை கொடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்காவே இருக்குது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற இந்த ஒத்த வார்த்தை மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாத்தையுமே கதற வைக்கவும் பதற வைக்கவும் செஞ்சிருக்குது. அதே குறிப்பா சனாதனத்தை பகச்சுக்கிட்டதுனால தேர்தலை தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை முண்டை வந்து தற்கொலைத்தனமா ஸ்டேட்மெண்டோட அந்த சனாதன அறக்கறக்கு சிங்கருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா சனாதனத்துக்கு வாழ் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்துக்கும் இன்னைக்கு சரியான ரிட்டர்ன் கிஃப்ட தான் கொடுத்திருக்கிறாரு நம்மளுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் முடிஞ்சு சற்று பின்னடைவு கொடுத்தோன்னே இனிமே திமுக வந்துட்டு சனாதனத்தை செய்யாது அடங்கி ஒடுங்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சங்கி கூட்டம் நிம்மதி பெருமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2023 பொது மேடையில சொன்ன அதே வார்த்தையை தான் நேற்றுக்கு 2026 சட்டமன்றத்திலையும் தற்போதைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் முன்னாடியும் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அதாவது உன்னுடைய மறைமுக எஜமானனுக்கு நீ போய் சொல்லு சனாதனத்தை ஒழிக்கிறத திமுக என்னைக்கும் பின்வாங்காது அப்படின்றத நீயும் போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்றத வெளிப்படை. ஏன்னா இந்த ஆட்சி அமைத்ததுல இருந்து விஜய் அவர்கள் வந்துட்டு மறைமுகமா வந்துட்டு பாஜக RSS சங்கிகள் சிக்னல் கொடுத்துட்டே இருந்தாரு. நான் உங்களுடைய அடிமைதான், நான் உங்களுடைய விசுவாசி தான், பாருங்க உங்களுடைய விசுவாசிகளுக்கு தான் நம்ம மந்திரி பதவி கொடுத்திருக்கேன், ஒரு பார்ப்பனருக்கு தான் வந்துட்டு கல்வித்துறை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெளிப்படையை காட்டிட்டு இருந்தா விஜய் அவர்களுக்கு சரியான நெத்தியடியாவை வந்துட்டு சட்டசபையில வந்து கொடுத்திருக்க முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட்டே ஆகணும். இத போய் நீ உன் எஜமானனுக்கு சொல்லுன்றத சொல்லாம சொல்லி இருக்கிறாரு. உண்மை சொன்னாக்க இதை வந்துட்டு தற்செயலாக யதார்த்தமா வரல. அவருடைய நீண்ட நாட்களாக அவருக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துல மீண்டும் ஒழிக்க, அதான் வந்துட்டு சொல் இல்ல செயல் அப்படின்றது போல எப்பொழுதுமே சனாதனம் ஒழிக்கப்பட்டே ஆகணும் அப்படின்றதுல எண்ணத்துல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா தேவையில்லாம வந்துட்டு கர்மா உங்களை அடிச்சு வேட்டது, அதாவது சனாதனத்தை தொட்டீங்க அதான் கர்மா உங்களை அடிச்சு வடிச்சு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இந்த கிறிஸ் மாதிரியான அறவை காட்டு லூசு பயிலுங்க, அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த பதில சட்டமன்றத்திலே கொடுக்கிறாரு. ஏன்னா இது பொது நிகழ்ச்சியில கொடுத்தா கூட ஒரு சில பேரும் இது சட்டமன்றத்தை குறிப்பிடும் போது இது அபிஷியலா ரெக்கார்ட் ஆகும், அவைக்கு ஒரு இடம்பெறும். இது வந்துட்டு நாடு முழுக்க சனாதன சங்கிகளுக்கு வந்து விவாதம் ஏற்படும் அப்படின்றதுனாலதான் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மீண்டும் இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. கொள்கைக்காக ஆட்சியை இழந்தாலும் அந்த கொள்கை என்னைக்கு திமுக விட்டு கொடுக்காது அப்படின்றதுக்கு சரியான ஏன்னா இது வந்து பெரியார் வழியில வந்த கூட்டம் அப்படின்றதுனால என்னைக்கு கொள்கையில மட்டும் சமரசன்றதே கிடையாது அப்படின்றத திமுக உறுதியாகவே இருக்குது. இந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனம் ஒழிக்கப்படும் சொன்னோன்னே இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த சனாதனிகளுக்கும் எந்த ஒரு இதுவும் டென்ஷன் ஆகாதுங்க. ஆனா இந்த சனாதனிகளுடைய அடிமைகளாக தொங்கு சதைகளாக இருந்து கொண்டு சாமானிய இந்துக்களை வந்து சுரண்டி பிழைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த சத்சூத்திர சங்கிகளாகட்டும் பாஜக இருக்கக்கூடிய சங்கிகளாகட்டும்
இந்த சங்கிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா உடனே வந்துட்டு கம்பு சுத்திட்டு வரானுங்க. அது எப்படி நீ சட்டமன்றத்துல சனாதனத்தை ஒழிக்கலாம் சொல்லிட்டு வீணா கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம பாஜகல இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யா சக மனிதனும் மனுஷனா பார்க்காத அவனை ஜாதியா பாரு, அவனை தீட்டா பாருன்னு சொல்லக்கூடிய இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னது எப்படியோ வந்துட்டு ஜனநாயக படுகொலை ஆகணும். இந்திய சமூகத்துல எந்தெந்த விதத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறோ, எந்தெந்த முறையில் ஏற்றத்தாழ்வுகள் பின்பற்ற அத்தனை முறையான ஏற்றத்தாழ்வுகள் முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இந்த சனாதன சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக மனிதனை மனிதனாக பார்க்காத, உனக்கு கீழே இருக்க மனிதன் வந்துட்டு மிருகம் போல நடத்து, விலங்கு போல நடத்த, அவனை வந்து சமமா பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தை ஒழிக்கப்படைய வெளிப்படைய கேட்க, நீங்க உங்களுடைய சனாதனத்துடைய ஆணிவேர்களை ஒன்னா சொல்லுறீங்களா ஆதிசங்கரன். அந்த ஆதிசங்கரனுக்கு சாட்சாத் அந்த சிவனே வந்துட்டு ஜாதி பேரை சொல்றன்றத மன்னிச்சுக்கோங்க, அவங்க சொல்ற வார்த்தைகள் ஒடுக்கப்பட்டவராக வந்து, அதாவது பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்ற பாசதான் புலையனாக வந்து சிவனை காட்சி கொடுத்து ஞானத்தை கொடுக்க அந்த ஆதிசங்கரனுக்கு என்ன சொல்லி நீ விலக சொல்வது உடலையா ஆன்மாயான்னு கேள்வி கேட்டு ஆதிசங்கரனுக்கு சிவபெருமான் புலையனாக வந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றீங்களே, சிவனே வந்துட்டு எல்லா உயிர்களும் சமம் சொன்னதுக்கு அப்புறம், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தோம்னா வந்து எல்லா மனித உயிர்களும் சம, எல்லாத்தையும் சமத்துவமா நடத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஆன்மாவுக்குள்ள வந்துட்டு ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது, தீண்டாமை கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் ஆதிசங்கனுக்கு அறிவுன்னு ஒண்ணு வந்திருந்தா அவருடைய சீடர்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு தானே அவர் வந்துட்டு ஆன்மீக பிரச்சனை சேர்ந்த. நீங்க சொல்ற அந்த ஆதிசங்கன கூடவே இருந்த ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய பேரை சொல்லுங்க பாப்போம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க, அவருக்கு என்ன மாதிரி நிலைமையில வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆதிசங்கன் அதுக்கு அப்புறம் தான் 4 திசைகள் 4 சங்கர மடங்களை வந்து நிறுவனாரு. ஒரு சங்கர மடத்திலேயாவது சிவனே வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஜாதி ஏற்றத்தாழ்வே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சங்கர மடத்திலேயாவது ஒடுக்கப்பட்ட சேர்ந்த ஒருத்தரையாவது வந்துட்டு சங்கர மடாதிபதியா நியமிச்சாருனாக்கா இல்லவே கிடையாது. பார்ப்பன சமூகம் மட்டும் சங்கர மடத்துடைய பீடாதிபதியா இருந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்குள்ள உங்க சனாதன கடவுளே சொன்னாலும் கேட்காது. கடவுளே வந்துட்டு நீ ஜாதி பார்க்காதன்னு சொன்னாக்கா அந்த கடவுளை கொட்டுடுவீங்களே தவிர, அந்த கடவுளை ஒழிச்சு கட்டுவீங்களே தவிர, அந்த கடவுள் பின்னாடி யாரும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்களே தவிர, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளே சொன்னாலும் திருந்தாலும் இந்த சனாதனம் ஒழிக்கப்பட்டாகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடவுள் நம்பிக்கை, அதான் எனக்கு கடவுள் நம்பிக்கை. ஏன்னா கடவுளே சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து இவரு இந்த பக்கம் ராமானுஜர் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவரை சேர்த்துக்கிட்டு அவர் வந்துட்டு சமூக பயிற்சி பண்ணா அதுக்கு பின்னாடி வேற சில அரசியல்கள் இருக்குது. ஆனால் அவராது கேட்டுட்டா. இத்தனைக்கும் ஆதிசங்கனுக்கு சிவனே வந்துட்டு ஞானத்தை சொல்லி திருந்தாத அந்த ஆதிசங்கரன் ஒரு பக்கம்னாக்கா ராமானுஜர் அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல, அவர் வந்துட்டு அரசியல் காரணங்களுக்காக அன்னைக்கு இருந்த சமூக சூழல் காரணமாக அவர் செய்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து திருக்குளத்தோன்னு பேரை வச்சுட்டு பூணூலாம் போட்டு விடாரு. பூணூல் மேலாதிக்கத்தக்க அதெல்லாம் வேற அரசியல், அது இன்னொரு நாள் பேசுவோம். இதெல்லாம் பண்ணாலுமே ராமானுஜருக்கு வந்து பார்த்தா அந்த காலகட்டங்கள்ல திருமால் வந்துட்டு ஞானத்தை கொடுத்தாங்க. ஆனா ஆதிசங்கன் சிவனையும் ஞானத்தை கொடுத்தாரு. சிவன் ஞானம் கொடுத்தா அந்த ஆதிசங்கனுடைய அடிமுட்டால் மூலையில வந்துட்டு அது உரைக்கல, சமத்துவத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கல. அதனுடைய விளைவுதான் அன்னைக்கு சிவன் வந்துட்டு புலையனாக வந்துட்டு ஒடுக்கப்பட்டவனாக வந்து திரும்ப அந்த இது சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் சொன்னதுனால ஜாதி பேசுறாங்க. வந்து ஞானத்தை கொடுத்து அன்னைக்கே ஆதிசங்கன் திறந்து எல்லாரும் சமத்துவன்ற நிலைக்கு கொண்டு போயிருந்தா இன்னைக்கே உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிக்கப்படும் சொல்ல போறாரு. அது உங்க புத்தியை கொஞ்சமா கேட்டு பாருங்கடா, அறிவு கெட்ட சனாதன சங்கி முண்டங்களா. இப்படி மனிதனுக்குள்ள ஏற்றத்தாழ்வை ஒழிக்கக்கூடிய இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படா ஜனநாயக படுகொலை ஆகும்? சனாதனம் ஒழிக்கப்படுவது அப்படின்றது சமத்துவ சமூகம் பிறப்பதற்கான விதையாகும். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஒரு சாமானிய இந்து தான் வீட்டுடைய விசேஷத்துல அவன் குதிரையில ஏறி வர முடியாது அப்படின்ற சூழல்லாம் இன்னமும் சனாதனத்தை மிகவும் தூக்கி பிடிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலம் பார்க்க முடியாது. கர்நாடகாவில ஒரு சாமானிய இந்து கிராமத்துல கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு இந்து சாமியை தொட்டான் அப்படின்றதுக்காக அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதத்தை விதிச்சு இன்னைக்கு அந்த குடும்பமே எனக்கு இந்து மதமே வேண்டாம், அதாவது இந்த சனாதனவாதிகளோட பிடியில் இருக்கக்கூடிய இந்த இந்து மதமே வேணாம்னு சொல்லி அவங்க அந்த மதத்தை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க எல்லா சாமி படங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு அம்பேத்கர் படத்தை வச்ச சம்பவங்களும் இருக்குது. ஏன் இன்னமும் வெளிப்படையா சொல்றோமே, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ரஞ்சித் அவர்கள் சொல்லுவாங்க இந்த நாடே வந்துட்டு ஊரும் சேரியா பிரிஞ்சு இல்லைங்க, ஊரு சேரி அக்ரகாரம் 3ஆ பிரிஞ்சிருக்குது.
அப்படி பிரிஞ்சிருக்க இந்த இதை வந்துட்டு அக்ரகாரம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நிலை இருக்கு. இதையெல்லாம் மாத்த வேண்டிய நிலைக்கு வந்துட்டு தடையாக இருப்பது சனாதனம். அந்த சனாதனத்தை ஒழிக்கப்பட்டே ஆகணும்ன்றதான் இது. ஒரு ஒடுக்கப்பட்ட வீட்டுல போயிட்டு ஒரு சோறு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலே நாங்க பாருங்க ஜாதி பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதன புத்தி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தூக்கி வீசப்பட்ட அந்த பொருள், அது சொல்லு சனாதனம். இதுல நம்ம அக்கா வானதி சீனிவாசன் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருந்தவில்லையம்மா. எதுக்கு திருந்தணும்? அவர் என்ன தப்பா பண்ணாரு? சனாதனத்தை காட்டிக்கொண்டு சனாதன வெறியில அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை குடித்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே திருந்தாத போது சமத்துவ மக்கள்கிட்ட பரவணும், ஜாதி மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு திருந்தோன்னு எனக்கு புரியல. அதுல ஆட்சி விட்டு விரட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தி வரலையாம். இந்த தேர்தல வந்துட்டு திமுக பின்னடைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஏதோ ஒரு தற்காலிகமா நடந்த ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால நடந்த ஒரு சம்பவமே தவிர திமுக வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டதே தவிர திமுக வீழ்த்தப்படவில்லை, தோற்கடிக்கப்படவில்லை. வெற்றி வாய்ப்பு பறிச்சு வச்சிருக்கிறது அதுக்கு உங்களுடைய கும்பலுமே ஒரு காரணம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்றதுக்காக திமுக வீழ்த்தியது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு முழுக்க முழுக்க தப்பான கணக்கு. சனாதனத்தை வீழ்த்தணும், சனாதனம் அழிக்கப்படும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிய பேச்சுக்கு சாமானிய இந்துக்கள் இருந்துட்டு சனாதன ஹிந்துத்துவவாதி எல்லாருமே நினைச்சிருந்தாங்கன்னாக்கா அந்த சனாதனத்தை பாதுகாவலராக இருக்கக்கூடிய உங்களில் ஆட்சியில உட்கார வச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். உங்களை டோட்டலா தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்களே. ஒன்னே ஒண்ணு இருக்குது இந்த சட்டமன்ற தொகை இருக்கு, அதுவும் சுத்தியமா டோட்டலா தொடச்சிருஞ்சிருவாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் சனாதனத்தை ஏத்துக்கொள்ளவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த இந்துவும் சனாதனத்தை பாதுகாக்கணும்னு எனக்கு சனாதனத்தை ஏத்துக்கவே இல்லை. அவன் இந்துவா இருக்க அந்த இந்துவை சனாதன ஹிந்துக்கள் சுரண்டீங்கன்றதான் அவனுடைய கோபமே. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அதிமுக கூட்டணி வச்சுமே உங்களை இன்னைக்கு மண்ணா கவச்சுக்கனா அதிமுக இன்னைக்கு காணாம போயிருக்கு அப்படின்னாக்கா அது உங்களுடைய சனாதன வெறியாலதானே தவிர எங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கோபமும் வந்துட்டு திமுக பக்கம் இல்ல. திமுகவுக்கு நல்ல பர்சன்டேஜ்ல தான் ஓட் ஷேரிங் நடந்துக்கான உங்களுடைய நிலைமை வந்துட்டு டோட்டல் காலி. கோயம்புத்தூர்ல நீங்க மண்ணை கவி உங்களுடைய தொகுதியில் நீங்க மண்ணை கவிட்டீங்க அப்படிங்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனத்தை காப்போன்னு வந்தா எந்த இந்துவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தொடர்ச்சி எரிஞ்சிருவான்றதுக்கு இதுதான் உதாரணம். உங்களுடைய கட்சி இன்னைக்கு சில்லறத்தனமா காணாம போயிருக்கும் போது நீங்க எல்லாம் வாயவே திறக்கப்படாது அக்கா வானதி சீனிவாசன் அவர்களே. அடுத்து வந்துட்டு அக்கா வானதி மக்கள் திருந்த காலம் வருமா? மக்கள் திருந்தனால உங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. சனாதனம் பேசுற உங்களை விட சமத்துவம் பேசுறவங்களதான் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. உதயநிதி திருந்தல, உதயநிதிக்கு புத்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய சனாதனத்தோடைய காவலர்களாக உங்களுக்குரிய தலைமை காவலர்கள் இருப்பானுங்களா இந்த சங்கராமட பீடாதிபதிகள், இவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சனாதனவாதிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சனாதனத்துல இருக்கக்கூடிய சாதிய கொடுமையையும் தீண்டாமையும் நீக்கிறதுக்கான வழி என்னன்னு பாருங்க. இன்னும் வெளிப்படையா கேட்கணும், ஒடுக்கப்பட்ட பகுதி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லதான் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் எல்லாம் இருக்கே தவிர அங்க காஞ்சி காமாட்சி கோயில் எல்லாம் வரமாட்டேங்குது. ஏன்? காஞ்சி காமாட்சி கோயிலோ விசாலாட்சி அம்மன் கோயிலோ இந்த மாதிரி கோயில்கள் வரல. முண்டக்கண்ணியம்மன், நாகக்கண்ணியம்மன், நாகாத்தா, கண்ணாத்தா கோயில்கள் தான் இருக்கே தவிர அதுக்கு நீங்க பரசுராம அவதாரத்துல ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறீங்க. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னாக்கா உங்களுடைய சனாதனம் உயர்வாக பேசுகின்ற உயர்வாக தூக்கி பிடிக்கின்ற அம்பாள்களுடைய கோயில்கள் அக்ரகாரத்தை போல பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல எங்களுடைய அம்மனும் ஆத்தாளும் தானே இருக்காங்க. அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. ஏன் உங்களுடைய அம்பாள் எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள்ள வர மறுக்கிறாங்க அப்படின்றதுக்கு மட்டும் சொல்லுங்க. அம்பாள்கள் ஏன் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க? அம்மன்களும் ஆத்தாக்களும் ஏன் வந்து அக்ரகாரங்கள் இருக்க பகுதிக்குள்ள போக மாட்டேன்றாங்கன்றத நீங்களே சொல்லுங்க. ஏன் விட மாட்டேன்றீங்க அக்ரகாரத்துக்குள்ள அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. அப்புறம் திரும்ப சொல்றதுக்கு ஒண்ணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணும் தப்பெல்லாம் பண்ணல மேடம். நீங்க செஞ்சு வச்சிருக்க சனாதன அழுக்கதான் தொடர்ச்சி எறியணும்ன்றாரு. இதுக்கு பேர் சுத்தம் செய்யறது, திருந்துறது இல்ல அப்படின்றத அக்கா வானதி சீனிவாசன் புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய தோல்வி இனிமேல் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு மதிமழுங்கி போய் இருக்கிற சனாதன சங்கிகளே, உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல, நீங்க அந்த இடத்துல தப்பு கணக்க போடாதீங்க. அவர் ஒரு கொள்கைவாதி. அவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றத மிகப்பெரிய தெளிவு இருக்குது.
ஆனா சனாதனத்தை ஏன் காப்பாற்றணும்னு சொல்றீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குதா? ஆணவத்தோட ஆடுறவனுக்கு ஆட்சி ஒரு பாடமா இருக்கலாம், ஆனா கொள்கையோட நிக்கிறவனுக்கு வீழ்ச்சியும் ஒரு ஏணிதான். இனிமேல புரிஞ்சுக்கோங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கிறது சனாதனத்துக்கு சவுக்கடி இல்ல, சனாதனத்துக்கான சாவுமணி. தோழர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில இப்படி பேசினது தைரியமான செயலா இல்ல தேவையில்லாத வேலையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது குறித்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.